வரலாற்றின் மறக்க முடியாத வடுவாக மாறிய 2004 சுனாமி இந்தியாவின் தென்கோடி முனையான கன்னியாகுமரி மாவட்டத்தை எப்படி புரட்டிப் போட்டது என்பதை விரிவாக பார்ப்போம். டிசம்பர் 26, 2004 அன்று ஞாயிற்றுக்கிழமை என்பதால் கிறிஸ்துமஸ் கொண்டாட்டங்களின் தொடர்ச்சியாக கன்னியாகுமரி கடற்கரை முழுவதும் சுற்றுலா பயணிகளாலும் உள்ளூர் மக்களாலும் நிரம்பி வழிந்தது. காலை 6:29 இந்தோனேசியாவின் சுமத்ரா தீவிற்கு அருகே கடலுக்கு அடியில் ஏற்பட்ட 9.1 ரிக்டர் அளவிலான பயங்கர நிலநடுக்கம்தான் இந்த துயரத்தின் தொடக்கம். இந்திய புவித்தட்டும் பர்மா தட்டும் மோதியதில் உருவான இந்த நிலநடுக்கம் அணுகுண்டுகளை விட பன்மடங்கு சக்தி வாய்ந்த ஆற்றலை வெளியிட்டது. இந்த ஆற்றல் கடலில் மணிக்கு 800 கிலோமீட்டர் வேகத்தில், அதாவது ஒரு ஜெட் விமானத்தின் வேகத்தில் பயணித்து காலை சுமார் 8:30 கன்னியாகுமரியை வந்தடைந்தது. அப்போது முக்கடல் சங்கமத்தில் கடல் நீர் திடீரென விசித்திரமாக உள்வாங்கியது. கடல் தரை தெரியும் அளவுக்கு நீர் பின் சென்றதைக் கண்ட மக்கள் சுனாமி பற்றிய விழிப்புணர்வு இல்லாததால் அதை ஓர் அதிசயம் என நினைத்து சிப்பிகளை பொறுக்க ஆர்வத்துடன் உள்ளே ஓடினார்கள். ஆனால் அடுத்த சில நிமிடங்களில் கடலுக்குள்ளிருந்து ஒரு பெரும் இரைச்சலுடன் சுமார் 30 அடி உயரத்திற்கு எழும்பிய கருமையான ஆழிப்பேரலை கரையில் இருந்த அனைவரையும், கடலோரக் கடைகளையும், விவேகானந்தர் பாறை படகுத் துறையையும் அடித்துச் சென்றது. குறிப்பாக விவேகானந்தர் பாறை நினைவு மண்டபத்திற்குச் சென்றிருந்த சுமார் 700க்கும் மேற்பட்ட சுற்றுலா பயணிகள் கரையைத் தொட முடியாமல் நடுக்கடலில் தவித்தனர். அவர்களை மீட்க ஹெலிகாப்டர்கள் வரவழைக்கப்பட்டன. அதே சமயம் கன்னியாகுமரியின் அருகில் உள்ள மணக்குடி, கொட்டில்பாடு மற்றும் குளச்சல் போன்ற கிராமங்களில் அழிவு இன்னும் மோசமாக இருந்தது. மணக்குடியில் ஆற்றின் குறுக்கே இருந்த பாலம் சுனாமியின் வேகத்தில் காகிதம் போல இரண்டாக உடைந்தது. குளச்சலில் ஞாயிறு காலை என்பதால் தேவாலயங்களில் பிரார்த்தனை செய்து கொண்டிருந்த நூற்றுக்கணக்கான பெண்களும் குழந்தைகளும் வெள்ளத்தில் சிக்கி உயிரிழந்தனர். முதல் அலையை விட தொடர்ந்து வந்த 2வது மற்றும் 3வது அலைகள் அதிக சேதத்தை ஏற்படுத்தின. எங்கு பார்த்தாலும் அழுகுரல்களும் சடலங்களுமாக காட்சியளித்த அந்த நாளில் கன்னியாகுமரி மாவட்டத்தில் மட்டும் சுமார் 800க்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர். பல உடல்கள் அடையாளம் காண முடியாத நிலையில் மொத்தமாக புதைக்கப்பட்டன. இயற்கை தனது கோர முகத்தை காட்டிச் சென்ற இந்த நாள் இன்றும் ஒவ்வொரு ஆண்டும் நினைவு கூறப்படும்போது உயிர் பிழைத்தவர்களின் மனதில் அந்த கருப்பு அலைகளின் சத்தம் ஒலித்துக் கொண்டே இருக்கிறது. சுனாமி தாக்கிய அந்த சில மணி நேரங்களுக்குப் பிறகு கன்னியாகுமரி மாவட்டம் கண்ட காட்சி போர்க்களத்தை விட மோசமாக இருந்தது. சாலைகள் எங்கும் சேரும் சகதியுமாக இருக்க, உறவுகளைத் தொலைத்தவர்களின் கதறல் சத்தம் விண்ணை முட்டியது. மீட்புப் பணிகள் உடனடியாகத் தொடங்கின. தீயணைப்புத் துறையினர், காவலர்கள் மற்றும் தன்னார்வலர்கள் இடிபாடுகளுக்கு இடையில் சிக்கியவர்களை மீட்கும் பணியில் இரவும் பகலுமாக ஈடுபட்டனர். அடையாளம் தெரியாத நூற்றுக்கணக்கான உடல்கள் மணக்குடி மற்றும் கன்னியாகுமரி கடற்கரை ஓரங்களில் பெரும் பள்ளங்கள் தோண்டி மொத்தமாக அடக்கம் செய்யப்பட்டன. அந்த இடங்கள் இன்றும் சுனாமி நினைவிடங்களாக கண்ணீரை வரவழைக்கின்றன. இதற்குப் பிறகு அரசாங்கம் மற்றும் உலக நாடுகளின் உதவியுடன் மறுவாழ்வு பணிகள் தொடங்கின. கடற்கரையோரம் வசித்த மீனவ மக்களுக்காக பாதுகாப்பான இடங்களில் புதிய வீடுகள் கட்டிக் கொடுக்கப்பட்டன. இவை சுனாமி குடியிருப்புகள், சுனாமி காலனிஸ் என்று அழைக்கப்பட்டன. பல குடும்பங்கள் தங்களின் வாழ்வாதாரமான படகுகளையும் வலைகளையும் இழந்திருந்தனர். அவர்களுக்கு புதிய விசைப்படகுகள் மற்றும் மீன்பிடி உபகரணங்கள் வழங்கப்பட்டன. ஆனால் இழந்த உயிர்களையும் அந்த வடுவையும் எந்த நிவாரண உதவியாலும் ஈடு செய்ய முடியவில்லை. 2004 ஆண்டு நடந்த இந்த துயரம் நமக்கு ஒரு மிகப்பெரிய பாடத்தை கற்றுக் கொடுத்தது. அதுவரை சுனாமி என்ற வார்த்தையே பலருக்குத்தான் தெரியாது. ஆனால்
இன்று இந்திய பெருங்கடலில் சுனாமி எச்சரிக்கை மையம் சுனாமி வார்னிங் சிஸ்டம் அமைக்கப்பட்டுள்ளது. கடலுக்கு அடியில் நிலநடுக்கம் ஏற்பட்டால் சில நிமிடங்களிலேயே தகவல் அனுப்பும் தொழில்நுட்பம் நம்மிடம் உள்ளது. இப்பொழுது ஒவ்வொரு ஆண்டும் டிசம்பர் 26ஆம் தேதி கன்னியாகுமரி திரிவேணி சங்கமத்தில் மக்கள் கையில் மெழுகுவர்த்தி ஏந்தி கடலில் பால் ஊற்றி மலர் தூவி அஞ்சலி செலுத்துவதை பார்க்கும்போது அந்த நினைவு இன்றும் எவ்வளவு ஆழமாக இருக்கிறது என்பதை உணர முடிகிறது. இயற்கை அழகானதுதான், ஆனால் அது சீற்றமடையும் போது நாம் எவ்வளவு சிறியவர்கள் என்பதை அந்த ஒரு நாள் நமக்கு உணர்த்தியது.